காணொலியை காணும் எஸ்எல்சி மாணவர்களுக்கு, கணிதத்தை பற்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நீங்கள் ஏற்கனவே நேற்று ஒரு சமன்பாடு பார்த்து விட்டோம், பயிற்சி 1.1 இன்று இரண்டாவது சமன்பாடு A கிராஸ் B வெட்டு C A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C மற்றும் A கிராஸ் B கிராஸ் A யூனியன் B கிராஸ் C A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C பற்றி படிக்கப் போகிறோம். முதலாவது விவரமாக எடுத்து எழுதி கொண்டார். A என்பது ஹோல் நம்பர், 0 எடுக்கணும், 1 எடுக்கணும், ஏன் 2 எடுக்கக்கூடாது? இந்த ஈக்குவல் டு வந்து இல்லை. B = இயலெண்கள் ஒன்றை விட அதிகமான 2, 3, 4. C = அவன் தந்து விட்டார் 3, 5. முதலாவது B வெட்டு C எழுதுகிறோம். B வெட்டு C, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, B வெட்டு C எடுத்துக்கணும். Bக்கும் Cக்கும் பொதுவானது எது? 3. அடுத்தது A கிராஸ் B வெட்டு C. A என்னது? 0, 1 கிராஸ் B வெட்டு C 3. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் படி 0, 3, 1, 3. இது ஒரு சமன்பாடு. ரைட்டு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு வந்து A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. A கிராஸ் B A 0, 1 கிராஸ் B 2, 3, 4. A cross B 0, 1, 0, 2, 1, 2, 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. அடுத்தது A கிராஸ் B, A கிராஸ் C. A 0, 1, C 3, 5, 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்பொழுது இந்த ரெண்டையும் பொதுவான எழுதணும். A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. ரெண்டும் பொதுவான என்னெல்லாம் இருக்கு? 0, 3, 0, 3, 0, 3 மட்டும் இருக்கிறது. 0, 3 வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அடுத்த சமன்பாடு இதுதான் இரண்டாவது சமன்பாடு. 2 சமன்பாடும் ஒன்றுக்குள் இருக்கிற என்று பாருங்கள். 1, 3 1, 3 விடுபட்டு 1, 3. பாருங்க 1, 3 இருக்குது பாருங்க. இப்படி எப்படி செக் பண்ணா இது பார்க்கும்போது ஒரே மாதிரி வரவில்லை என்றால் திரும்ப ரிப்பீட் பண்ணி செக் பண்ணா தெரிந்துவிடும். இப்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. எனவே A cross B வெட்டு C A cross B
வெட்டு A cross C என்பது சரிபார்க்கிறது. இது நீங்கள் இரண்டாவது சமன்பாடை பார்க்கலாம். இதே கணிதத்தில் இந்த இரண்டாவது சமன்பாடு செய்வோம். முதல் A சேர்ப்பு B எழுதுகிறோம். A சேர்ப்பு B என்பது ஏயும் B சேர்த்து எழுத வேண்டும். 0 1 2 3 4. A union B cross C. இது left hand side. A union B 0 1 2 3 4 cross C 3 5. A cross union A union B cross C. கார்ட்டீசியன் இருக்கிறபடி 0 3 0 5 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது A cross C யூனியன் B cross C. முதல் A cross B எழுதுவோம். A cross B. A என்ன இருக்கு? 0 1. A cross C 0 3 0 5 0 3 0 5 1 3 then 1 5. B cross C. B cross C எழுதுவோம். 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5 4 3 4 5. இப்பொழுது இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 0 3 2 தடவை வந்தால் விட்டுடலாம். 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 4 3 4 5. இப்பொழுது இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிவிட்டோம். A cross C யூனியன் A cross C. இப்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த சமன்பாடு ஒன்று போல் இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு நம்பர் விடு. ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஆகவே இந்த சமன்பாடு நிரூபிக்கப்பட்டு விட்டது. நன்றாக இந்த கேள்விகளை நன்றாக எழுதி பழகிக் கொள்ளுங்கள். இது அடிக்கடி அரசு தேர்வு கேட்கக்கூடிய கேள்வி ஆகியால் இதை நன்கு படித்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.